அனைவருக்கும் வணக்கம். ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா, அவர்கள் அவர்கள் செய்த நன்மை தீமைக்கேற்ப கடவுளால் தண்டிக்கப்படுகிறார்களா? அப்படின்னு கேட்குறாங்க. கருட புராணம் அப்படின்ற ஒரு புராணத்தில எத்தனையோ விதமான நரகங்கள் இருக்கிறது. எப்படி அவர்களுக்கு சித்திரவதை என்பது தரப்படுகிறது, தண்டனை எப்படி தரப்படுகிறது, எப்படி அவங்க துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, எப்படி அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள், இப்படியெல்லாம் படிக்கும்போது என் மனம் வந்து ரொம்ப கலங்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனாக வாழ்கிறவன் வந்து எப்படி ஏதாவது ஒரு வகையில் தீமை செஞ்சுருப்பான், தெரிஞ்சோ தெரியாமலையோ. அப்போது அவர்கள் இதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முதல் குறை அப்படிங்கிறது வந்து என்னவாக இருக்கும்னா, அவர்களை நாம் பிரிந்து விட்டோம் அப்படிங்கிறத கடந்து இப்போ அவங்க நல்லா இருக்காங்களா, சேஃபாக இருக்காங்களா, அவங்க சாந்தி அடைஞ்சிட்டாங்களா, அல்லது எப்போ வந்து அவர்கள் அந்த சாந்தியை பெறுவார்கள் அப்படின்ற கேள்வி மனசுக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கும். இது பொதுவாக எல்லாருக்கும் எழக்கூடியது. எங்கிட்ட அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். இது வந்துங்க, ஒருவேளை அவர்கள் சாந்தி அடையவில்லை அப்படின்னா அவர்களுக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மத ரீதியான நூல்களை, புராணங்களை நம்ம படிக்கும்போது நம்ம என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பயம் சார்ந்த நம்பிக்கைகள் தான் நமக்கு அதில் போதிக்கப்படுது. இறந்ததுக்கு பிறகு யமதர்மன் முன்னால் அனைவரும் நான் நிறுத்தப்படுவோம். அந்த இறந்த நபர் வந்து சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அழைத்து செல்லப்படுவார். அவங்க மனிதனாக வாழ்ந்தபோது செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப அந்த சொர்க்கம் நரகம் என்பது கிடைக்கும். ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அவங்க. அப்படிங்கும்போது இவர் இந்த தப்பு பண்ணியிருக்காரே, அப்போது அவர்களுக்கு அந்த தண்டனை என்பது கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பதட்டம் என்பது உருவாகும். இப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, இது சமூகத்தில் சொல்லப்படுகின்ற நம்பிக்கை. என்னுடைய உயர் பரிமாண ஞானம் என்னன்னா, கடவுள் உங்களை ஜட்ஜ் பண்ணுறதே இல்லை என்பது தான். என் உயர் பரிமாண தெய்வங்கள் தெள்ள தெளிவாக சொல்கின்றன. இவை மாயை. அதாவது கடவுள் உங்களை தண்டிக்கிறார்னு சொல்கிறது மாயை. ஏன் மாயைன்னு புரிய வைக்கிறாங்க. கடவுள் உங்களுக்கு நன்மையோ தீமையோ தண்டனையோ பரிசோ கொடுப்பதில்லை. கடவுள் அப்படின்னா முதல்ல நிபந்தனையற்ற அன்புன்னு புரிஞ்சுக்குங்க. கடவுள் என்பவர் வந்து பரிசுத்தமான விட்னஸ், பியோர் விட்னஸ், சாட்சி மட்டும்தான். அவர் உங்களை வந்து எந்த மக்களையும் வந்து அவர் டார்ச்சர் பண்ணுற டார்ச்சர் சேம்பர்ஸ், அதாவது நரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களை கட்டி வைக்கவில்லை கடவுள். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிபந்தனையற்ற அன்பு அப்படின்னு சொன்னால் எந்த விதமான நிர்பந்தமோ நிபந்தனைகளோ கிடையாதுன்னு அர்த்தம். சரி, அப்போ நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் தண்டனை இருக்காதா? அப்போ எல்லாருமே தப்பிச்சுக்கிறாங்களா? அப்போ வந்து இங்கே சட்டம் நியாயங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கடவுள் உங்களை தண்டிப்பதில்லை என்று சொன்னாலும் பிரபஞ்ச விதிகள் என்பது உள்ளது. அது என்னென்னா, நீங்கள் எந்த செயலை செய்கின்றீர்களோ அந்த செயலுக்கேற்ப விளைவுங்கிறது ஒன்று உண்டு. அது ஒன்று உங்களுக்குள்ளே உருவாயிடும். இப்போ நம்ம மனுஷனாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் செய்கிறோம், நன்மை தீமை இதெல்லாம். நிறைய பேர்த்துக்கு அதை பற்றி விழிப்புணர்வே கிடையாது. நம்ம செய்கிறது நன்மை தானா, நாம் தப்பு செய்கிறோமா, ஒரு வேலை அது தெரியாது. இது வந்து என்னென்னா, நம்மளுடைய ஒளி உடலில் பதிவாகிட்டே இருக்கும். இறந்ததுக்கு பிறகு நம்மளுடைய நான்ற உணர்வு நம்ம ஒளி உடலுக்கு திரும்பிடும், நம்மளுடைய தேக உடல் இருக்காது. அப்போது நாம் செய்த அனைத்து செயல்களும் நம்மளோட உணர்தலுக்குள்ளே வந்துடும். எப்படி நாம் ஒரு சினிமா படத்தில் ஷூட்டிங்லாம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த சினிமா நடிகர் தன்னோட சொந்த படத்தை தானே பார்க்குறானோ, அது மாதிரி அனைத்து செயல்களும் நீங்கள் உணர ஆரம்பித்து விடுவீர்கள். அதை பற்றி விழிப்புணர்வு வந்துடும். அப்போது நீங்கள் எந்த செயலை செய்தீர்களோ அதற்குண்டான விளைவையும் நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீர்கள். இது தண்டனை அல்ல, இது விழிப்புணர்வு. கடவுள் உங்களை தண்டிப்பதில்லை, பிரபஞ்சம் உங்களை தண்டிப்பதில்லை, பிரபஞ்சம் உங்களுக்கு பரிசளிப்பதில்லை. நீங்கள் செய்த செயலுக்குண்டான நன்மை தீமையை நீங்கள் உணர்றீங்க. இப்போது ஒரு நன்மை செஞ்சுருக்கிறீங்க, நிறைய பேர்த்துக்கு நல்லது செஞ்சுருக்கிறீங்க. அந்த நன்மையை அனுபவித்த மக்கள் சந்தோஷத்தை அனுபவித்தார்கள்னா, இப்போ நீங்கள் ஒரு ஒளி உடலாக அந்த சந்தோஷத்தை எவ்வாறு அனுபவித்தார்கள்னு நீங்கள் உணர்ந்து பார்க்குறீங்க. இதை ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து நிறைய நன்மை செய்த அலைவரிசையில் ஒரு ஒளி உடலில் உங்களுடைய அலைவரிசை இருக்குன்னா அதற்கேற்ற வெளிநிஜமும் பிரதிபலிக்கும். அது உங்களுக்கு ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரியோ இல்லை ஒரு பூந்தோட்டங்கள் மாதிரியோ பூத்து குலுங்கக்கூடிய இயற்கையில் கொஞ்சம் இடம் மாதிரியோ நம் மனித மனம் புரிந்து கொள்கிறது. புரியுதுங்களா? இதை வந்து ஸ்வர்க்கம்னு சொல்கிறோம். அது வந்துங்க ஒன்லி குறியீடுகள் மட்டும்தான். உயர் பரிமாணங்கள் என்பது வந்து உருவமற்றவை. அப்போது அந்த ஆனந்தத்தை, நீங்கள் தந்த நன்மையை நீங்களே உணர்ந்து பார்க்கிறீர்கள், மற்றவங்க எப்படி நன்மை அனுபவிச்சாங்கன்னு. அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர்த்துக்கு தீமைகள் செஞ்சுருக்கிறீங்க, பாவங்கள் செஞ்சுருக்கிறீங்க, அதனால் பிறர் கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், வேதனை அனுபவித்தார்கள் போது அந்த அனுபவித்த வேதனை என்பது இப்போ உங்களுடைய
உங்களுடைய உணர்தலுக்கு வரும். அப்போது இதைத்தான் நரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேதனையை நீங்கள் அனுபவித்து பார்ப்பது. நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்களோ அது திரும்ப உங்களுக்கு வருது, அவ்வளோதான். இது தண்டனையா? கடவுள் உங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்குறாரா? இல்லை. நீங்கள் தான் உங்களுடைய உயர்ந்த விழிப்புணர்வில் ஒரு மனுஷனாக என்ன செஞ்சோன்றதை உணர்ந்து பார்க்குறீங்க. அது உங்கள் உணர்தலுக்கு வருது. அதே மாதிரி உங்களுடைய அலைவரிசை என்பது நிறைய தீமைகள் பண்ணதுனால ஒரு ரொம்ப லோ வைப்ரேஷன் இருந்ததுன்னா அதற்கேற்ற வெளிப்பிரதிபலிப்புகள் என்பது ஒரு ஆவி உலகத்தில் இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இருள் உலகங்கள், தீ கக்கிற உலகம், வெவ்வேறு விதமான நரகங்கள் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் அது நரகங்கள்ன்றது வெவ்வேறு இடங்கள் கிடையாது. நீங்கள் என்ன அலைவரிசையில் இருக்கீங்களோ அதற்கேற்ற வெளிநிஜம் என்பது பிரதிபலிக்கிறது. அப்போது யாருமே உங்களை தண்டிப்பதில்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கடவுள் உங்களை தண்டிக்கிறதில்லை, நீங்கள் செய்த செயலுக்கு உண்டான விளைவு. அப்படி நீங்கள் நரகத்தில் இருக்கிறது கூட என்னென்னு சொன்னால் அது தற்காலிகமானது தான். ஒருவேளை நிறைய தவறுகள் செய்திருக்கிறீர்கள், அந்த வலி வேதனையை உணர்ந்து பார்க்கிறீர்கள். இப்போது நீங்கள் அதை உணரும் அந்த விழிப்புணர்வில் இருந்தீங்கன்னா, நான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒளி உடலாக பல்வேறு ஆராய்வுகளை செய்யலாம். அதன் மூலமாக அந்த எனர்ஜி நீங்கள் சமன்படுத்திக்கலாம். மீண்டும் மனிதர்களுக்கு உதவும் ஒரு தெய்வமாக மாறலாம். இல்லை எந்த வாய்ப்பு என்பது உங்களை சமநிலைப்படுத்துவதற்கு சரியான ஒரு விஷயமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. இப்போது ஒருத்தருக்கு ஹார்ட்டில் ஓட்டேன்னா மாத்திரை போய் சாப்பிட முடியாது, அதுக்கு சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் இல்லையா? தலைவலின்னு சொன்னால் ஒன்று நீங்கள் தைலம் தடவிக்கலாம், வீட்டில் உத்தரம் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை போட்டுக்கலாம், இல்லை டாக்டரை பார்த்து ஊசியோடு போட்டுக்கலாம். இது எல்லாத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஹார்ட்டில் ஓட்டேன்னா சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் செய்த நன்மை தீமைக்கேற்ப நீங்கள் வேணும் இது எப்படி அதை சமன்படுத்தணுமோ அந்த சமன்படுத்துதலை அந்த ஒளி உடல் செஞ்சுக்கும். அதற்கு அந்த உரிமை உண்டு. அதை மீண்டும் மனிதனாக தான் பிறக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. கடவுள் கட்டாயப்படுத்துவதில்லை. அப்போது ஒருவர் நரகத்திலும் கூட நெடுநாட்கள் இருப்பதில்லை, அவர் உணர்ந்து கொள்கிறார். அப்போது எல்லாமே ஒரு நரகத்தில் நம்ம இருக்க தேவையில்லை, நம்ம பண்ணுறதெல்லாம் தப்பெல்லாம் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதற்கேற்ற விளைவை நீங்கள் உணர்ந்து பார்ப்பீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எந்த செயலை செய்து சமன்படுத்த வேண்டுமோ அந்த செயலினுடைய வீரியம் என்பது ஜாஸ்தியாயிரும். அதுவும் கூட நீங்கள் உருவாக்குனதான். உங்களுடைய அந்த உள்நோக்கம் என்பது தப்பு பண்ணிட்டு எப்படியா எஸ்கேப் ஆயிடலாம், பரிகாரம் பண்ணியோ பூஜை பண்ணியோ இல்லை ஏதாவது பண்ணியோ நினச்சிங்கன்னா அதற்கேற்ற விளைவுகளை நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிறீங்க. நீங்கள் தான் உங்களுக்கு நீதிபதின்னு சொல்கிறேன் நான், கடவுள் அல்ல. உங்களுடைய நீங்கள் என்ன உள்நோக்கத்துடன் ஒரு நம்பிக்கையுடன் ஒரு செயலை செய்கிறீங்களோ அது உங்களுக்குள்ள எனர்ஜி க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது நீங்கள் உணர்றதில்லை. இறந்ததுக்கு பிறகு உணர்ந்து பார்க்குறீங்க. ஸ்வர்க்கம் நரகம்ங்கிறீங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக இத்தனை நரகங்கள் இருக்குது, இத்தனை வேதனை அனுபவிப்பார்னா வேதனை அனுபவிக்க வேண்டியதில்லை. அவங்க பொறுப்பேற்றுக்குவாங்க. ஓ நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா சரி, இதை நான் சமன்படுத்தி கொள்கிறேன்னு சொல்லி சமன்படுத்தலாம். மக்களை காக்கும் தெய்வங்களாக இருந்த எத்தனையோ பேர் தவறு செய்த ஆத்மாக்கள் கூட தெய்வமும் மாறி இருக்கு. அப்படி நன்மையை செய்வதற்கு பிரபஞ்சம் தடை விதிப்பதில்லை. அதனால் உங்கள் அன்புக்குரியவர்கள் சேஃபாக இருப்பாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த கருட புராணத்தில் சொன்னது போல் இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்லாம் இல்லாமல், இறைவன் என்றால் நிபந்தனையற்ற அன்பு. நீங்களும் உங்கள் இறந்த அன்புக்குரியவர்களுக்கு உங்கள் அன்பை தெரிவியுங்கள், உங்களுடைய விசுவாசத்தை தெரிவிங்க. அவர் ஒரு ஆத்மா சாந்தி அடைவதற்கு நீங்கள் பிரார்த்தனையை பண்ணுங்கள். எந்த சமநிலைப்படுத்துதல் இருந்தாலும் அது அவருக்கு ஹெல்ப் பண்ணும். அவர் தன்னுடைய சமநிலைப்படுத்துதலை நோக்கி சென்று விடுவார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய விழிப்புணர்வை இன்னும் ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதிக விழிப்புணர்வுக்கு திரும்பும்போது இந்த சொர்க்கம் நரகம் மனுஷ வாழ்க்கை ஆவி உலகம் இது எல்லாம் தனக்குள் நிகழ்ந்த கனவுன்னு உணர்வார், விழிச்செல்வார். அது தன்னை ஆன்மான்னு உணர்கிற நிலை. எப்போவுமே நான் சச்சிதானந்த நிலையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது நடந்து கொண்டிருக்கக்கூடிய கனவை கண்டு கொண்டிருக்கும் ஆத்மாவாக விழித்தெழுவார். இப்போ கனவின் கதாபாத்திரமாக இருக்கிறீங்க, வெவ்வேறு கனவுகளின் கதாபாத்திரம். கனவை கண்டு கொண்டிருக்கும் ஆத்மாவாக கண் விழித்தெழுவீர்கள். அங்கே சாந்தி மட்டும்தான் இருக்குது, மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்குது. சச்சிதானந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா நீங்கள். பிறக்கவே இல்லை, பிறப்பு இறப்பு கிடையாது. பிறப்பு இருக்கிறதெல்லாம் உங்களுக்குள்ள நீங்கள் உருவாக்கிய அனுபவம். இந்த பூமி வாழ்க்கை என்பது கூட உங்கள் ஆத்மாக்குள்ளே தான் நடக்குது. அதனால தான் நீங்கள் எந்த செயல் செஞ்சீங்கனாலும், நன்மை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கே வருது, தீமை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கே வருது. ஏன்னா உங்களுக்குள் உருவாக்கிய உலகத்தில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற எனர்ஜி வேறு எங்கேயும் வெளியில் போகிறதில்ல, உங்கள் ஆத்மாக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இந்த உயரிய ஞானங்களை தெரிந்து கொண்டு பயத்தை விடுங்கள், தெளிவை நோக்கி பரிணாம வளர்ச்சி நோக்கி போயிடுங்கன்னு சொல்ல வரேன் நான். பயப்படாதீங்க, சரிங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய சவால்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னா என் அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க, அதிலிருந்து வெளிவிட முடியாமல் இருக்கேன், உங்களுடைய கைடன்ஸ் எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்கிட்ட ஒரு கட்டணம் செலுத்தி நீங்கள் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக
ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் என்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறேன். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது உண்மை அப்படின்னா, இந்த மாற்றத்திற்கு தெளிவின் வழி காரணம், அந்த தெளிவின் வழிக்கு நான் உதவ விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சிங்கன்னா, மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர், அதுக்கு உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம். நீங்கள் எதையும் தானமாகவோ கடமைக்காகவோ செய்ய வேண்டியதில்லை. மாற்றத்திலிருந்து தாருங்கள். அதுதான் உங்களுக்கும் நன்மை, எனக்கும் நன்மை. சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.